ஐயனார் துணை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி நிலா வந்து தன்னோட குடும்பத்துக்காக நான் பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவில் முன்னாடி எல்லாரும் முன்னாடியும் பார்த்திங்க அப்படின்னா ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த பூஜை என்னன்னே சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது. அந்த பூஜை கோவிலை சுற்றி தீச்சட்டி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பூசாரி சொன்னதுக்கப்புறம் நிலா ரொம்பவே ஷாக் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி பூஜைலாம் என்னால் செஞ்சதில்லை, நான் செய்யவும் முடியாது, என்னால் அந்த சூடெல்லாம் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிடுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா திரும்ப வந்து கார்த்தியோட அம்மா வந்து நான் தான் சொன்னேன்ல உன்னாலலாம் அதை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கிண்டல் பண்ணி நிலாவை பேசுவாங்க. ஸோ அவங்க வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, நிலா வந்து நம்ம இத்தனை பேர் முன்னாடி நம்ம வந்து அந்த பூஜையை செய்கிறோன்னு சொல்லியிருக்கோம், இப்போ வந்து நம்ம செய்யாமல் இருக்கிறது இந்த குடும்பத்துக்கு தானே அசிங்கம், நம்ம அப்படி பண்ணக்கூடாது, இவங்கெல்லாம் கிண்டல் பண்ணுற நிலைமைக்கு நம்ம ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்திங்க அப்படின்னா போய் சாரியை மாற்றிட்டு வந்து தீச்சட்டி எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. கையில் தீச்சட்டியை வாங்கிட்டு கோவில் ஃபுல்லாக வந்து சுற்றி வராங்க. சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூடையும் தாங்கிக்கிட்டு நிலா வந்து பார்த்திங்க அப்படின்னா சுற்றி வேண்டுதலை முடிச்சுட்டாங்க. அந்த பூஜையை முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சோழன் வந்து அவங்க கையை பார்க்குறாங்க. கையெல்லாம் செவந்திருக்கு, இதனால நான் சொன்னேன் வேணான்னு சொல்லிட்டு, கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் ஐஸ் க்யூப் வந்து வச்சு விடுறாங்க. நிலா பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வேணான்னு சொன்னாலும் நல்லபடியாக பார்த்திங்கன்னா தைரியமாக அந்த பூஜையை முடிச்சு எல்லாரும் முன்னாடி பார்த்திங்கன்னா கம்பீரமாக நிற்கிறாங்க. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.